லிவிங் ரூம் வால்ல இருக்கிற பிச்வாய் ஆர்ட் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டீங்க. அது வால் பேப்பரா வால் ஆர்ட்டான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அது வால் ஆர்ட் தான். அதை பத்தி மேலும் விவரங்கள் சொல்றேன். பட் பிஃபோர் தட், இந்த ஆர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னதான் லிவிங் ரூம்ல அழகா திண்ணை எல்லாம் போட்டிருந்தாலும் சம்திங் வாஸ் ஜஸ்ட் ட்ரூலி மிஸ்ஸிங் என்கிற ஃபீலிங் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு பக்கா சவுத் இந்தியன் டைப் இன்டீரியர் பண்ணணும் என்பது தான் என்னோட எய்மா இருந்துச்சு. சோ திண்ணை தூண் எல்லாமே வேணும்னு என் கணவர் கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிரமப்பட்டு செலவு செய்து சிங்கிள் கிரானைட் ஸ்டோன் வச்சு மேஸ்திரி உதவியோட இந்த திண்ணையை உருவாக்கிட்டாரு. இருந்தாலும் ஏனோ எனக்கு முழு திருப்தி ஏற்படல. ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. அப்பதான் வால்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும், அப்படி செய்தாதான் ஒரு முழுமை கிடைக்கும்னு நான் முடிவு செய்து வால் ஆர்டிஸ்ட் ஹையர் செய்து இந்த ரெண்டு வால்ஸையும் 2 நாள்ல பெயிண்டிங் செய்து முடிச்சுக்கிட்டேன். முன்ன மாதிரி இல்லாம இப்பெல்லாம் வால் ஆர்ட் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. நிறைய பேர் வீடுகள்ல செய்யறாங்க. இன்ஸ்டாகிராம்லயே சென்னை பேஸ்ட் வால் ஆர்டிஸ்ட், அதுவும் யங் டேலண்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நாம செய்ய வேண்டியது நம்ம பட்ஜெட்டுக்கு அவங்க செட் ஆவாங்களான்னு பார்க்கணும். அடுத்து அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸை அனலைஸ் பண்ணி அவங்கள புக் பண்ணணும். நானுமே நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் பார்த்து கம்பேர் அண்ட் அனலைஸ் செய்து பல பேர்கிட்ட டிஎம் அண்ட் வாட்ஸ்அப் மூலமா என்கொயரி செய்து தான் ஃபைனலா இந்த வால் ஆர்ட் செய்த ஆர்டிஸ்ட புக் பண்ணேன். இந்த வீட்டை வாங்கவும் திண்ணை கட்ட இன்டீரியர்ஸ் எல்லாம் செய்யவும் என் கணவர் பல லட்சங்கள் செலவு செய்தாரு. நான் ஃபைனலா சில பல ஆயிரங்கள் தான் செலவு செய்தேன். தனியா பார்க்கும்போது அது பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் என் கணவர் செலவு செய்த தொகையில அது 1% கூட இல்ல. ஆனா the irony is ஆயிரங்கள் கொண்டு வந்த கண்ணை பறிக்கும் அழக லட்சங்களால கொண்டு வர முடியல. The lakhs eventually lost their luster. நான் எடுத்த லாஸ்ட் மினிட் முடிவுகள் தான் வீட்டோட அழக பல மடங்கு அதிகரிச்சது. சோ வீட்டோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செலவு பண்றோம் என்பதை விட எதுக்காக எப்படி செலவு பண்றோம் என்பதுதான் முக்கியம். பட் சுவர் இருந்தால்தான் சித்திரம். சோ அந்த சுவர்களை என் கணவர் வழங்கினாரு. நான் ஓவியம் வரைஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். தூண் வாங்க இப்போதைக்கு எங்க பட்ஜெட்ல இடம் இல்லை. சில நாட்கள் ஆகும் இந்த திண்ணை மேல தூண் வந்து சேர. பிளெயினா உயிரே இல்லாம இருந்த சுவர்களுக்கு வெறும் வண்ணம் பூசி உயிரோட்டமுள்ள சுவர்களா மாத்த முடியும் என்பதற்கு என் வீட்டோட இந்த 2 சுவர்களும் ஒரு உதாரணம். திண்ணைக்கு பின்னாடி இருக்கும் சுவர்ல தமிழ்நாட்டோட கல்ச்சரை பிரதிபலிக்கும் விதமா ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணணும்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தேன். தமிழ்நாட்டுக்கே உரிய பெருமை மிகு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சுவர்ல ஒண்ணு கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்ஸும் ரெடியா வச்சிருந்தேன். ஆனா ஃபைனலா எனக்கு டைமே இல்ல. கொலாஜ் ஆர்ட் எல்லாம் பண்ண டைம் எடுக்கும். டிசைன் முடிவு பண்ணவும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணவும் சரி. மார்ச் முதல் வாரமே வந்துடுச்சு. கிரகப்பிரவேசம் தேதி நெருங்கிட்டதுனால ஃபைனலா சிம்பிளா ஒரே ஒரு பெரிய சிக்கு கோலம் போட்டு முடிச்சிடலான்னு முடிவு செய்தேன். பிரேம்குமார் வால் ஆர்டிஸ்ட் என்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து எடுத்த கோலம் வால் ஆர்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு என் வீட்டு லிவிங் ரூம்ல திண்ணைக்கு பின்னாடி இருக்கிற வாலை பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. லிவிங் ரூம்ல இருக்கிற இன்னொரு சுவர்ல கண்டிப்பா பிச்வாய் பெயிண்டிங் தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட வால் ஆர்டிஸ்ட் கிட்ட 2 இமேஜஸ் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்தேன். 2 இமேஜஸ்ல இருந்தும் எனக்கு பர்சனலா என்னென்ன எலிமெண்ட்ஸ் என்னோட வால்ல வரணும்னு அவங்க கிட்ட கிளியரா சொல்லிட்டேன். அவங்களும் அதை எக்ஸிக்யூட் செய்து கொடுத்துட்டாங்க. சோ வால் ஆர்டிஸ்ட் யாரு, how they went about working on both the walls, இந்த விவரங்கள்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.